வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வேத புத்தகம் கண்ணாடியை போன்றது. அதை நாம் உற்று பார்க்கும்போது அது நம் இதயத்தில் உள்ள காரியங்களை நமக்கு தெளிவாக காண்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வுலக வாழ்க்கையை நித்திய கண்ணோட்டத்துடனே பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பேதுரு தன் முதலாவது நிருபத்தை எழுதியுள்ளார். மேலும் விசுவாசிகள் குழந்தைகள் போல ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியின்றி காணப்படுவதால் அவர்களுக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் தேவையாயிருக்கிறது என்பதையும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே உணர்த்துகிறார். வேதம் நம்மோடு பேசும். வாசித்தால் மட்டும் ஆசீர்வாதங்கள் இல்லை. வேதத்தை பிரியமாக வாசிப்பதற்கு முன்பதாக, தியானிப்பதற்கு முன்பதாக நம் சுவாபங்களில் காணப்படும் 5 பாவங்களை பேதுரு குறிப்பிடுகிறார். துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இந்த 5 சுவாபங்களும் நமக்குள் இருக்கும் வெளியே தெரியாத மறைவான பாவங்கள். இவைகளின் பொருள் என்ன? துர்க்குணம், பிறருக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற கெட்ட எண்ணம். கபடம், நேர்மையற்ற நடத்தை, உண்மையற்ற ஒன்றை உண்மையானதாக நம்பச் செய்யும் முயற்சி. வஞ்சகம், மாய்மாலம், பாவனை, பாசாங்கு. பொறாமை, தான் விரும்பும் பொருள் வேறொருவரிடம் காணும்போது தோன்றும் உணர்வு. புறங்கூறுதல், பிறரின் நற்பெயரை கெடுக்கும் முயற்சி. இவைகளெல்லாம் நம் மனதிலிருந்து ஒழித்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆண்டவரின் வார்த்தைகளை ஆர்வமாய் உட்கொள்ள வேண்டும். நமது வயிறு முழுவதும் நிறைந்திருந்தால் பசி எப்படி வரும்? அதுபோல நம் இருதயமும் கடவுளின் வார்த்தைகளில் வாஞ்சையாயிருக்க காலியாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். அன்பானவர்களே, கனி கொடுக்க வெற்றியுள்ள கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேத அறிவு நமக்கு அவசியம். வேதத்தை வாசிக்கும் போதுதான் வேத அறிவு நமக்குள்ளதாய் உருவாகும். நம் வாழ்விற்கான கடவுளின் நோக்கம் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேதத்தை பிரியமாய் வாசிப்போம். சங்கீதம் 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த வார்த்தைகள் நம் அனுபவமாக இருக்க வேண்டும். வாஞ்சையோடு வாசிக்க, வேதத்தின் மறை பொருள்களை அறிந்து கொள்ள இந்த மறைவான 5 பாவங்களை அழித்து போடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.